ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஃபெடரல் பேங்க்கில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,00,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபெடரல் பேங்க்கில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 18th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எந்த ரோலில் வந்து எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து சிஏ கேட்டகரிலையும் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து லீகல் கேட்டகரி உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பர் ஆனுவலுக்கு வந்து நீங்கள் வந்து 12.54லேருந்து 16.64 லேக் வந்து உங்களுக்கு பர் ஆனம் வந்து சேலரி வந்து வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 1,00,000 மேலே தான் வந்து சேலரி வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தோன்னா 1 இயர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரைவேட் செக்டர் பேங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ரோலில் தான் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இதில் பர்மனெண்ட்டாக தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷன்னா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் சிஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வந்து நீங்கள் டிகிரி வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே நீங்கள் வந்து பாருங்கள் லாவில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் லீகல் கேட்டகரிக்கு. இதுக்கும் நீங்கள் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இதில் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏ கேட்டகரிக்கு வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து பாருங்கள் பிஎஃப்எஸ்ஐ அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் வந்து ஆடிட்டோ இல்லைனா கன்சல்ட்டிங்கில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லீகல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் பார் கவுன்சிலில் வந்து 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து அட்வொகேட்டாக நீங்கள் சிவில் கிரிமினல் கோர்ட்டில் வந்து நீங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ பர்சனல் இன்டர்வியூ எங்கே நடக்கும்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையிலே போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபெடரல் பேங்கோட லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. federalbank.co.in இந்த வெப்சைட்டில் போய் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி எப்படி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் கேண்டிடேட்ஸ் அப்ளையிங் ஃபார் தி செலெக்ஷன் ப்ராசஸ் சுட் நாட் ஹேவ் எனி கிரிமினல் ரெக்கார்ட். ஸோ நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து இதாகும்போது எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் ரோலுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு சேலரியே வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.